ஒரு வழியாக அமித்ஷா செய்த ஆபரேஷன் மூலம் அதிமுகவை பாஜகவுடன் கூட்டணி வைக்க வைத்துவிட்டனர். இதனால் ஒரு பக்கம் பாஜக சந்தோஷமாக இருந்தாலும் அண்ணாமலை விவகாரம் இளைஞர்களுடைய மனதை கொதிப்படைய வைத்துள்ளது. என்னதான் கட்சி நலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவு என சமரசம் செய்தாலும் அண்ணாமலை மாநில தலைவர் இல்லை என்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பாஜக தலைவராக விரல் விட்டு ஆட்டி வந்த அண்ணாமலைக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் என்பதெல்லாம் ஒரு பொறுப்பா? அவருடைய வேகத்திற்கும் விவேகத்திற்கும் ஒத்து வருமா என இளம் தொண்டர்கள் இன்னமும் கோபத்தில் இருக்கின்றனர். இப்படியான நிலையில்தான் அமித்ஷா மிக முக்கிய முடிவெடுத்து நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் கொடுப்பதற்காக தான் முதலில் தேசிய பொதுக்குழுவில் ஒரு உறுப்பினராக சேர்த்து கௌரவப்படுத்தி இருக்கின்றனர். அண்ணாமலையின் அதிரடி அரசியலை தேசிய அரசியல் விரும்புவதால் விரைவில் சக்தி வாய்ந்த முக்கிய பதவி கொடுக்க இருக்காங்க. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்காததால் தான் திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றியை நாமே கொடுத்துவிட்டோம். ஆனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு போடப்பட்ட திட்டம்தான் அதிமுகவுடன் கூட்டணி. இதே போலதான் அண்ணாமலைக்கு தேசிய பொதுச் செயலாளர் பதவி, தேசிய துணைத் தலைவர் பதவி என இரு பதவிகளையும் வைத்திருக்கின்றனர். ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு இதில் மிகப்பெரிய தயக்கம் இருக்கின்றது. தான் எப்போதும் தமிழக அரசியலை விரும்புவதாகவும் எப்படியும் ஆட்சி அமைக்க வேண்டும் என தான் விரும்புகிறார். ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூட டெல்லிக்கு சென்றாலும் ஒரு நாள் தான் அங்கு இருப்பேன், உடனே தமிழ்நாட்டிற்கு வந்து விடுவேன் என சொல்லி இருக்கார் அண்ணாமலை. ஆனால் அண்ணாமலையின் துடிப்பும் அறிவாற்றலையும் தேசிய அளவில் பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்துள்ள அமித்ஷா குறிப்பாக தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா என தென் மாநிலங்களில் முக்கிய கவனம் செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இப்போதும் கூட வட இந்திய, தென்னிந்தியர் என வேறுபாடு காண்பிக்கும் ஒரு கலாச்சாரம் இங்கே இருக்கு. ஆனால் அண்ணாமலை தென்னிந்தியாவின் முகமாக உருவாகுவார். இப்போதைக்கு அமைச்சரவையில் மாற்றம் எதுவும் இல்லை. ஆனால் சில மாதங்களில் அமைச்சரவை மாற்றம் வரும்போது முக்கிய அமைச்சர் பதவி கொடுத்து இந்தியா முழுக்க அவர் வாய்ஸ் கேட்க போகுது. ஆனால் அதுவும் பெரிதல்ல என நினைக்கும் தமிழக மக்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக மீண்டும் ஒரு நாள் தமிழக தலைவராவார். பாஜக ஆட்சி அமைக்கும் தருணத்தில் அண்ணாமலை முதல்வராக பதவி ஏற்பார். இதுதான் நீண்ட கால திட்டமாக வைத்திருக்கு பாஜக. மகாராஷ்டிரா அரசியல் தெரிந்தவர்களுக்கு கண்டிப்பாக அண்ணாமலையின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என யூகிக்க முடியும். தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களை பதவியில் இருந்து இறக்கி கூட்டணி வலுவாக்க ஏக்நாத் ஷிண்டே அவர்களை முதல்வராக்கினர். ஆனால் இன்று தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வராக இருக்கிறார், ஏக்நாத் ஷிண்டே துணை முதல்வராக இருக்கிறார். இதே நிலைமைதான் நாளை தமிழகத்திலும் என்கிறது ஒரு ரிப்போர்ட். எல்லோரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய தலைவர் ஒருவராக இருக்க வேண்டும் என்பதை ஒருமனதாக முடிவு செய்து நேற்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகம் கமலாலயத்தில் எல்லா மூத்த தலைவர்களுடைய முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய அருமையண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் முழு மனதாக 48 லட்சம் தொண்டர்கள் சார்பாக அவர் ஒருத்தர் மட்டும்தான் வேட்புமனுவே தாக்கல் பண்ணாங்க. ஒரே ஒருவர் மட்டும்தான் வேட்புமனுவை தாக்கல் பண்ணாங்க. அதை முறைப்படி நம்முடைய தலைவர்கள் சட்ட நேரத்தில் அறிவிப்பாங்க. அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய வாழுகின்ற காந்தியாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா எம்.ஆர். காந்தி அவர் உட்பட நம்முடைய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சொந்தங்களே, ஒரு புதிய தலைவரை நம்முடைய கட்சி நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் நாம் இழந்திருக்கக்கூடிய தலைவர்களையும் இந்த நேரத்தில் இந்த மண்ணில் யாரெல்லாம் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்துறாங்களோ அவர்களை ஒரு நிமிஷம் நாம் எல்லோரும் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா எல்லோருடைய ஆன்மாவினுடைய சாட்சியாக நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். நீங்க சாதாரணமா நினைச்சிடக்கூடாதுங்க. இந்த கட்சிக்கு எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு ஆன்ம சக்தி இந்த கட்சிக்கு இருக்குதுங்க. ஒரு ஆத்ம பலம் இருக்கு. அந்த ஆத்ம பலம் தான் இந்த கட்சியை வழிநடத்துகிறது, இந்த தேசத்தை வழிநடத்துது.